டாக்டர் ஹஃபீசுல்லா அவங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்துதான் தொடங்கும். எப்படி இந்த நம்பிக்கையை முதலமைச்சர் வெளிப்படுத்துகிறார்? என்ன அடிப்படை? இல்லை, அதாவது தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நலப்பணி, மக்களுக்கான திட்டங்கள் அப்படின்னு கவனம் செலுத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா தாய்மானவர்ன்ற ஒரு திட்டத்தின் மூலமாக 20 லட்சம் முதியோர்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் மற்றும் மற்ற வசதிகள் போய் சேரக்கூடிய ஒரு திட்டத்தை இன்னைக்கு தொடங்கியிருக்காரு. மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டம் கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு வந்து சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு 11.2 இரட்டை இலக்கில் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதனால் இங்கே வந்து கல்வி, வேலை வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதி அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் வந்து நாங்கள் கட்டமைச்சு தமிழ்நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில் நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். சரி. ஆனால் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பொய்யவே பேசிக்கிட்டு இருக்கார் போகிற இடத்துல எல்லாத்துலேயும். 2002 அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நின்னப்ப திமுக அப்துல் கலாமை ஆதரித்ததா எதிர்த்ததா? நீங்கள் சொல்லுங்க. ஆதரித்தது. இது உங்களுக்கு தெரியுதுல்ல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசினது காட்டவா? 2002 அப்துல் கலாம் சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்த குடியரசுத் தலைவரை ஆதரிக்கவில்லை திமுகன்னு பேசுறாரு. 2007 அப்படி தவறுதலா குறிப்பிட்டு 2002 இல்ல 2007 அவர் நிக்கவே இல்லைங்க. அப்துல் கலாம் கேண்டிடேட்டா நின்னாரா? இல்ல அப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில 2002 நாங்க ஆதரித்து வாக்களித்தோம். ஆனால் 2002 அப்துல் கலாமை எதிர்த்து திமுக வந்து வேலை பார்த்துச்சு, வாக்கு வந்து எதிர்த்து போட்டுச்சு அப்படின்னு பேசுறாரு. அப்ப இது உண்மையா? ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தரவங்க வில்சன் அண்ணன் கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டா அவர் சொல்லுவார், இல்லைங்க ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்கு. இல்ல சேலம் மணிகண்டன் கிட்ட கூட கேட்டுக்கலாம், அவங்க 2 பேராவது கரெக்டா சொல்லுவாங்க, இல்லைண்ணா இது தப்புன்னு அப்படி. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம மணிமண்டபத்தை பத்தி பேசினார். காகிதமில்லத்துடைய மணிமண்டபத்தை பத்தி பேசினார். காகிதமில்லத்துடைய மணிமண்டபம் 2001 தலைவர் கலைஞருடைய ஆட்சியுடைய இறுதி காலத்துல அதுக்காக இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. 2003 தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்றாரு, நீங்க அப்படியே 2 வருஷமா கட்டாம இருக்கீங்க, என்னுடைய தொகுதிக்குள்ள வருது, என்னுடைய தொகுதி நிதியில இருந்து கூட நான் அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றப்போ கடைசியில அதை கட்டி கொடுக்குறாங்க. ஆனா அந்த இட ஒதுக்கீடு செஞ்சு அடிக்கல் நாட்டுற விழாவுக்கு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக வந்தார். அந்த திறப்பு விழாக்கு முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையார் வரல, அன்வர் ராஜா தான் திறந்து வச்சார். அப்ப இந்த மாதிரி முன்னுக்கு பிறனாக இஷ்யூஸ் ஆகக்கூடிய ஒரு கட்டாயத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு ஒரு நரேட்டிவ் இல்ல, எதை சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியாம பொய்யையும் புரட்டையும் போற இடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வளர்ச்சியை பத்தி பேசுறோம், திராவிட மாடல்ன்ற ஒரு கான்செப்டை வச்சு பேசுறோம். அப்படியே நம்ம மேற்கு மண்டலத்துக்கு அடுத்தது மேற்கு மண்டலத்துக்கு வரேன். இப்போ மேற்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா தொழில் வளர்ச்சி. அது வந்து முழுக்க முழுக்க தொழில் சார்ந்தவர்களுக்கான ஒரு மாவட்டமாக மண்டலமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து அதற்கான வேலைகளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதலீடுகளை ஈர்த்து சமமாக வளர்த்து கொடுக்கிறது. இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த தேர்தல்கள் எல்லாம் பாருங்களேன். இவங்க வந்து இன்னைக்கு 70 சட்டமன்ற உறுப்பினர்கள்னு இவங்க அப்போசிஷன் கிளைம் பண்ணக்கூடிய இடத்துல பெரும்பாலானது வந்து கொங்கு மண்டலத்துல தான் இவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனா அதுக்கு அடுத்து சப்சிக்வெண்டா நடந்த உள்ளாட்சி தேர்தல்களாக இருக்கட்டும், நகராட்சி தேர்தல்களாக இருக்கட்டும், மாநகராட்சி தேர்தலாக இருக்கட்டும், அல்லது அதுக்கப்புறம் நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் நீங்க களம் எப்படியாக மாறி இருந்துச்சு. மக்கள் வந்து அதிமுக 2வது இடத்துல கூட கோயம்புத்தூர்ல வர முடியாத அளவுக்கு கேட்கிறேன்னா, கடந்த கால வரலாறுகளை நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே 2001 இருந்து எடுத்துக்கிறோமே, சட்டமன்ற தேர்தல்கள் அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் மேற்கு மண்டலத்துல அதிமுகவின் கைதான் ஓங்கி இருக்கு. 2019 மக்களவை தேர்தலில் நீங்க ஒரு பெரிய வெற்றியை பெறுறீங்க, 2024 பெறுறீங்க. 2019 எடுத்துப்போமே, ஒரு பெரிய வெற்றியை நீங்க பதிவு செஞ்சாலும் 2021 மறுபடியும் அங்க வந்து 65 தொகுதியில 44 தொகுதி அதிமுக. அப்ப என்ன காரணம்? அதுக்குதான் சொல்றேன். அப்ப நாங்க எதிர்கட்சி பர்ஃபார்மன்ஸ் பேசுறதுக்கான ஒரு களம் இல்லாம நம்ம வந்து தேர்தலை சந்திக்கல. மற்ற இடங்கள்ல நீங்க ஜெயிக்கிறீங்க. இல்ல, நான் அதுதான் சொல்றேன். அதுதான் இன்னைக்கு அங்க மாறி இருக்கு. இப்ப இந்த 4 ஆண்டு ஆட்சியில மேற்கு மண்டலத்துல என்னென்ன நாங்கள் செய்திருக்கின்றோம். எங்களுடைய அமைச்சர்கள் கோயம்புத்தூரை போய் பாருங்க. கோயம்புத்தூர் 2021 முன்னாடி இருந்த கோயம்புத்தூரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூரையும் போய் பாருங்க. வளர்ச்சியின் அடிப்படையில ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலங்கள் கட்டுறதுல எத்தனை வேலைகள் முடக்கி விடப்பட்டிருக்கிறது. அங்க வந்து விமான நிலைய விரிவாக்கத்துடைய பிரச்சனை,
பல ஏக்கர் இடம் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு விரிவாக்கத்துக்கு. அதை நாங்க கொடுத்துருக்கோம். அப்ப கொங்கு மண்டலத்துடைய தேவைகள் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றோம். எங்களுக்கு வந்து சமமான வளர்ச்சி. நாங்க வந்து அதிமுக மாதிரி கொங்குக்குள்ள போய் நின்றுட்டு 10 அமைச்சர்கள் அந்த பகுதியில கொடுத்துட்டு ஒரு சமூக கட்சியாக ஒரு சமூகத்திற்கான ஆட்சியாக நாங்க நடத்தல. எல்லா இடத்துலயும் எப்படி வளர்ச்சியை கொண்டு போறோமோ, தூத்துக்குடி முதல் கொண்டு தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சி இல்லைன்னு சொன்ன இடங்கள்ல போய் டயர் 2 சிட்டிஸ், டயர் 3 சிட்டிஸ்ல டைடல் பார்க் கொண்டு போற மாதிரி கொங்கு மண்டலத்திலையும் அவர்களுக்கான தேவைகள். இந்த வந்து விமான நிலையம்ன்றது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கு அவங்க வானதி ஸ்ரீனிவாசன் வந்தாங்க, பேசினாங்க. தலைவர் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி இடத்தை கொடுக்கிறார். அப்ப இது எல்லாமே போக்கஸ்டா நாங்க பண்ணி வளர்ச்சியை சொல்றீங்களா? இதுக்கு அடுத்த கட்டம் கூட நான் போறேன். கூட்டணி கணக்கு பார்ப்போம். அந்த பகுதியில அதிமுக வலுவா இருக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. இன்னும் ஒட்டுமொத்த மேற்கு மண்டலத்திலும் எடுத்துக்கிட்டோம்னா ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு உங்களுக்கு தீவிர எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. அந்த பக்கம் போனானா அது உங்களுக்கு இன்னும் சவாலா இருக்காதா? அப்ப முதலமைச்சர் சொல்லக்கூடிய தோல்வி அங்கிருந்து தான் தொடங்குங்கிறத எப்படி சாத்தியம்? அதுதான் நான் சொல்றேன். அந்த சவாலை நோக்கி நீங்க கொண்டு போகிற இடத்துல இங்க வந்து சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான ஒரு மண்ணாகவும் அதற்கான ஒரு அரசியலையும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இங்கே சில தலைவர்கள் அவர்களோடு இருக்கலாம், முன்னாள் அமைச்சர்கள் அவங்களோட இருக்கலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் நிக்கிறாங்க. நீங்க வந்து இந்த கொலிஷன் பாலிடிக்ஸ்லாம் நீங்க அங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலயும் கன்சாலிடேஷன், கவுண்டர் கன்சாலிடேஷன் ஒண்ணு நடக்கும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி மேற்கு பகுதியில இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10.5 கொடுத்ததுனால இருக்கக்கூடிய பேக்லாஷ் வந்து தென் மாவட்டங்கள் அவங்க சந்திக்கிறதுக்கு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. இப்ப அது கிடையாது. களம் என்பது ஒரு 4 வருஷம் ஆட்சியில பயனாளிகள் எல்லாருமே சமமா இருக்காங்க. பயனாளிகளை நீங்க சாதியா பார்க்க, கூட்டணி கணக்கை தாண்டி வளர்ச்சின்றதை விட தலைவருடைய இமேஜும் தலைவருடைய பெர்ஃபார்மன்ஸ். நீங்க இப்போ மகளிர் உரிமை தொகைன்னு வச்சுக்கோங்களேன், அனைத்து சமூக மக்களும் பெண்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு. நீங்க வந்து தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சாதியை கடந்து சமயத்தை கடந்து ஒரு திராவிட மாடல்ன்றது தலைவருக்கான ஒரு மரியாதை மதிப்புன்றது சமூகங்களை கடந்து மக்கள் மண்டலத்திலையும் உங்களுக்கு நமக்கு கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் இந்த வாட்டி இருக்கும். அண்ணன் சொன்னதுல வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள்ல வந்து திமுக தான் கொங்கு மண்டலம் 196 ஒரு வார்டு மெம்பர் வரைக்கும், வார்டு மெம்பர்ஸ்ல இருந்துமே இல்ல கிராமங்கள்லயும் சொல்றேன், கிராமங்கள்லயும் சரி யூனியன் சேர்மன்லயும் சரி எல்லா இடங்கள்லயும் அதிமுகவை விட திமுக தான் வந்து கொங்கு மண்டலத்துல பலமா இருக்குது. நான் நகரப்புறங்கள் மட்டும் சொல்லல, மாவட்டந்தோறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கக்கூடிய உள்ளாட்சிகள்ல இருந்து சரி, வார்டுல இருந்து சரி, எல்லாத்துலயும் திமுக தான் பலமா இருக்கே தவிர அதிமுக இல்ல. அதுவே வந்து அங்க அடித்தட்டு மக்கள் கிட்ட நெருக்கமான கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறத காட்டுது. நீங்க சொன்னக்கூடிய கடந்த காலங்கள்ல நீங்க சொன்னது எல்லாமே ஃபேக்ட் தான், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய கள போராளிகளாக கட்சியை சார்ந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணனா இருக்கட்டும், இல்ல உணவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா கட்சியை வந்து அந்த இடத்துல ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட் பண்ணி வளர்த்துருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்ல ஒரு சில பேர் சொல்றாங்கல்ல, இந்த மேற்கு மண்டலத்துல இப்ப மும்முனை போட்டியா 4 முனை போட்டியில தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுகவும் பிரிஞ்சு நின்னாங்க. ஒருவேளை ஒன்றிணைஞ்சு நின்றிருந்தா அந்த பகுதிகளில் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும் அப்படின்ற கணக்கு சொல்ல எஸ்பி வேலுமணி கூட சொன்னாரு. இல்ல ஒன்னா இருந்தா 10-15 தொகுதி நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து ஆஃப்டர் தாட்ல என்ன வேணாலும் பேச. இப்ப ஒன்னா இருக்காங்க. இல்ல ஆஃப்டர் தாட்ல முடிச்சுட்டு நாங்க ஒன்னா இதே தானே சொன்னாங்க. ஒன்னா இருந்ததுனாலதான் ஆட்சி போச்சுன்னு ஜெயக்குமார் சொன்னார்ல. அப்ப அந்த கணக்கு எப்படி எடுப்பீங்க? ஒருவேளை அவங்களுடைய வாதபதியை வச்சுப்போமே, ஒன்னா இருக்கிறதுனால நாங்க அது சென்னை இல்ல இங்க வந்து நான் திரும்ப சொல்றேன். அப்ப ஆட்சிக்கு வராதுன்னு ஒத்துக்கிறீங்களா? மேற்கு மண்டலத்துல மட்டும் நாங்க போன வாட்டி மாதிரி ஜெயிச்சுப்போம் எஸ்பி வேலுமணியுடைய கூற்றை ஏத்துக்கிட்டா, அதனாலதான் ஆட்சி போச்சுன்னு ஜெயக்குமார் சொன்னதை ஏத்துக்க தயாரா இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு வேணும்னா 1+1 2 நாங்க கணக்கு போட்டுப்பீங்க. இங்க வரும்போது 1+1 வந்து -1 நீங்க ஒத்துக்க தயாரா இல்ல. இப்ப இதுதான் இவர்களுடைய குழப்பம். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்னங்க இந்த அளவுக்கு ஒரு வாக்களிக்கக்கூடிய எப்படி வாக்களிக்கணும்ன்ற ஒரு தன்மையை தெரியாதவங்களா? இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனை இது வாக்கு திருட்டு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல 2 பேரை போய் நிறுத்துறாரு யோகேந்திர யாதவ். இங்க உயிரோட இருக்கிறவங்களை வந்து பீகார்ல செத்துட்டான்னு கணக்கு காட்டியிருக்காங்க. இப்படிதான் போலியா வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்தியால எல்லா கட்சிகளும் பேசிட்டு இருக்காங்க. அதிமுக வாயை திறக்கல.
சரியா? இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இல்லையா? சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்ன்றது ஒரு வாட்டியும் வகுப்பு எடுக்க வேண்டிய தேவை மக்களுக்கு கிடையாது, மக்களுக்கு தெரியும். ஆனா சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சுட்டு வந்து ஆட்சிக்கு வந்தா இன்னைக்கு மும்மொழி கொள்கையை திணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவை எப்படி எதிர்க்க போகுது அதிமுக? கரெக்ட். இல்ல நீங்க சொல்ற இல்ல வாக்குறுதி தான் ரொம்ப முக்கியம். எப்பவுமே நாடாளுமன்ற தேர்தல் மோட்லயே இருக்கிறாங்க அப்படிங்க. வாக்குறுதிகளை கேட்பாங்க. இப்போ இதுதான் கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும். 2021 எடப்பாடி பழனிசாமி சொன்ன எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களை சந்தித்தாருன்னு சொல்ல உங்களை ஆட்சிக்கு அமர்த்திட்டாங்கல்ல, அதுதான். ஆனா இங்க நாங்க சொல்லாததையும் செஞ்சிருக்கோம். நீங்க இங்க உட்கார்ந்து டிபேட்ல பேசுறதுக்கு வாக்குறுதி எண் 99 நிறைவேற்றியது நிறைவேற்றவில்லைன்னு பேசலாம். மக்கள் கடைசியில எண்ட் ஆஃப் த டே கவர்னன்ஸை யாரெல்லாம் கொடுக்க முடியும்? மக்களுக்கு யாரால் அவர்களுடைய கலாச்சாரத்தை அவங்களுடைய படிப்பு கல்வி நிறுவனங்களை யாரால காப்பாற்ற முடியும்? இன்னைக்கு மகாராஷ்டிரால ஹிந்தி கட்டாயம்னு ஒரு சட்டத்தை போட்டாங்களா இல்லையா? ஓகே, திரும்ப வாபஸ் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. 2200 கோடி ரூபாய் படிப்புக்கு தர மாட்டேங்குதுங்க பாஜக. ஒரே கண்டிஷனை போடுது, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா தரேன்னு. இதுக்கு பஞ்சாயத்து பண்ண முடியுமா எடப்பாடி பழனிசாமியால? நான் கூட்டணியில இருக்கேன் கூட. ஒரு தேர்தலுக்காக பேச்சுக்கு வாக்குறுதியா கொடுக்க முடியுமா? அதிமுக ஆட்சி வந்தால் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய சமகிர சிக்ஷா நிதியை பெற்றுத்தர முடியும்னு எடப்பாடி பழனிசாமியால பேச முடியுமா? அது பேச முடியாது. இதெல்லாம் இஷ்யூ கிடையாது. இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கவே மாட்டாங்க. நான் வாக்குறுதி எடுத்துட்டு 91வது வாக்குறுதியில இதை நிறைவேற்றல, 102ல நிறைவேற்றீங்க. அவ்வளவு மேம்போக்காக தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் நீங்க பாக்குறீங்களா? உங்க கூட்டணியில இருக்க சமூகமே கேட்கிறார்ல வாக்குறுதி முழுசா நிறைவேற்ற முடியல. அதாவது நான் சொல்றேன், நாங்க என்ன சொல்லாததையே செஞ்சிருக்கோம். அதனால பொதுவா மக்கள் எதை பார்ப்பாங்கன்னா, இங்க 11.2 நாங்க என்ன வாக்குறுதியா கொடுத்தோம். அப்ப 11.2 இம்பாக்ட் என்னன்றது தெரியும். எத்தனை பேருக்கு பொருளாதார வளர்ச்சி, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும், எத்தனை பேருடைய வருமானம் பெருகி இருக்கும், எத்தனை பேர் வீடு கட்டி இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கு. ஆனா மாநில உரிமைகள் பறி போறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு நாங்க யார் பறிக்கிறாங்களோ அவங்களோட கூட்டணியில உட்கார்ந்துகிட்டு அவங்களோட ஜெயிச்சிட்டு வந்துட்டு திரும்ப உங்களுடைய மாநில உரிமைகளை பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாருங்க. அதுல எங்களுடைய தலைவர் இணக்கமாக போகவில்லை என்பதற்காக தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கல. யார் அப்ப வீட்டு பணத்தை கேட்டுட்டு இருக்கோம் இணக்கமா போறதுக்கு? தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை கேட்போம். அது எப்படி வேணாலும் கேட்கலாம். தன்மானத்தை இழந்து மாநில உரிமைகளை விட்டு கொடுத்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இணக்கமா போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வர்றதை விட நாங்க எங்களுடைய சித்தாந்தம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை எப்படி பாதுகாக்கணும்ன்ற ஒரு வழிமுறையை அண்ணா அவர்கள் கற்று தந்து போயிருக்கிறார், பெரியார் கலைஞர் அவர்கள் கற்று தந்து போயிருக்காங்க. அந்த அடிப்படையில கேட்கிறோம். இதுல என்ன இணக்கமா போக வேண்டியது இருக்கு? நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி பணம் தர மாட்டேங்கிறான், நமக்கு வர வேண்டிய கல்வி நிதியை தர மாட்டேங்கிறான். அதை கேட்கறதுக்கு ஏங்க இணக்கமா போனோம்? தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை கேட்கறதுக்கு இணக்கமா போனா கொடுப்பாங்கன்னா இதுதான் அதிமுகவுடைய பலவீனம். நன்றி. அப்புறம் நூலகத்தெல்லாம் பெருசா டெவலப் பண்ணிக்கலாம். முரசொலி வச்சு படிக்கிறதுக்கா? முரசொலி தவிர உருப்படியா பத்திரிக்கை வருதா? இதெல்லாம் ஒரு வீட்டுல உட்காந்து பேச சொல்லுங்க. சவால் விடுறேன் மணிகண்டன், இப்ப வரீங்களா நாளைக்கு காலையில வரீங்களா என் கூட மாலை முரசு டிவியை கூப்பிட்டு வரீங்களா? என்னென்ன புத்தகம் இருக்கு வாயில உட்காந்து உளறிட்டு நான் பேசுறேன் உட்கார்ந்துட்டு கதை விட்டுட்டு இருக்காரு. சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாதுங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்க. எனக்கு எல்லாருமே விருந்தினர்கள் தான், சரியா? தமிழ் கிரெடிபிலிட்டி இருக்குன்னா அவருக்கு ஒண்ணு இருக்குங்க. இல்ல நாளைக்கு நீங்க தயாரா வரீங்களா? லைப்ரரி சரிங்க, லைப்ரரி போலாம் வரீங்களா? ரைட்டுங்க. ஓபன் சவால் விடுறாங்க, கதை விட்டுட்டு இருக்கா நீங்க? இது கிரெடிபிலிட்டி சவால் விடுறாங்க. அண்ணா நூலகம் போலாம், லைப்ரரி நூலகம் போலாம். இவன் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்க, கதை விட்டுட்டு இருக்காரு. வாங்க நாளைக்கு போறேன் வரீங்களா? இருங்க திமுக ஜாபா பத்தி நீ தவிர உருப்படியா அரசியல் ரீதியில இருங்க, நான் தான் பேசுறேன்ல. இருங்க,
மணிகண்டன் சும்மா உட்கார்ந்து நானா பார்த்துட்டே இருக்கேன். First கேட்டேன், மூப்பனாரு, கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுக்கு data கொஞ்சம் கொடுத்தா? அமைதியா இருங்க. சும்மா உட்கார்ந்து மஞ்சள் பத்திரிகை பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நோட்டுக்கு ஓட்டு கேட்க வர்றப்ப உங்களுக்கு தகுதி தெரியல, நோட்டு கொடுக்கறப்ப மட்டும் தகுதி பாப்பீங்களான்னு 1 கோடி மகளிருக்கு உரிமை தொகைன்னு கொடுத்துட்டு என்ன வந்துருச்சா உரிமை தொகை, நல்ல லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், பவுடர் அடிச்சுக்க, உனக்கு பிடிச்ச ரீசார்ஜ் பண்ணி பேசிக்கிட்டு மகளிர் கேவலப்படுத்திட்டு ஒரு பக்கம் 1.25 கோடி மகளிர் இது என்ன வார்த்தை இது? லிப்ஸ்டிக் இப்போ யார் கேவலமா? சொல்றது? இல்ல, லிப்ஸ்டிக் போடுறது ரீசார்ஜ் பண்றது கேவலமா? என்னென்ன உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு? ஒரு நிமிஷம் இருங்க. பிற்போக்குத்தனமா இருக்கு வாதம். இருங்க, நீங்க துரைமுருகனுடைய பையன் கல்யாணம் வீடியோ போட்டுமா? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், லிப்ஸ்டிக் போடுறது கேவலமா? என்ன பையன் பேசிட்டு இருக்காரு? ஆபீஸ் இல்ல உங்களுக்கு லிப்ஸ்டிக் போடுறது கேவலமா? ஆபீஸ் நான் கேக்குறேன்ல ஆபீஸ், இருங்க ஆபீஸ். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச போன் பண்ணி பேசுங்கன்னு பதிவு பண்ணிருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா? கதிரவனுக்கு வந்து வெளிப்படையா பேசுறேன். நான் ஒண்ணே ஒண்ணு அப்படி பேசிருக்காரா? இல்ல தமிழ்ல கட் பண்ணுங்க. ஒண்ணே ஒண்ணு. கதிரவன் பேசுறாங்க. இருங்க புடிச்சவங்க இருங்க ஒரே நிமிஷம். ஆமா இல்ல பதில் சொல்லுங்க. நீங்க தான் ஆமா இல்லன்னு சொல்றது. சரி, சும்மா நீங்க அமைதியா இருங்க. நான் பேசுறேன், நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும். ஒண்ணே ஒண்ணு, லிப்ஸ்டிக் போடுறது என்ன கேவலம்? இது என்ன படுத்துறீங்க நீங்க? அது என்ன எம்பி அப்புறம் அதே மாதிரி பஸ் விட்டுட்டு நான் இங்க பாருங்க, நான் எப்படி பண்ணணும்னு நீங்க ஏன் சொல்றீங்க? கிரெடிபிலிட்டி ஒண்ணு இருக்கு, அதை நான் தடுத்துக்கிறேன். இல்ல பாக்குற மக்கள் முடிவு பண்ண வெயிட் பண்ணுங்க. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? மணிகண்டன் நிறைவா முடிங்க, நேரம் இல்ல எனக்கு. சரிங்க, ஒண்ணே ஒண்ணு சொல்லுறேன். செந்தில் பாலாஜி என்ற தகத்தாய சூரியன் மேல வந்து அநியாயத்துக்கு மத்திய அரசு ஈடுலாம் விடுதுங்கிறாங்க. அந்த தகத்தாய சூரியன் மேல 1.5 பக்கம் ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன ஒரு மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் வேலை இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமா? அப்படிங்கிறப்ப ஸ்டாலின் அவதி கல்வியை தூக்கி எறிய போறாங்க. அந்த குற்றச்சாட்டு சட்டமன்றத்துல டிஃபெண்ட் பண்ணது எடப்பாடி பழனிசாமி தான்.